வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது உங்களுடைய சினி பூத். இன்னைக்கும் சினிமாவில் நிறைய விஷயம் நடந்திருக்குதுங்க. பொதுவாகவே நம்ம ஸ்டார்டிங்கில் தளபதி விஜயை பற்றி பேசலனா எப்படி அப்படின்ற மாதிரி இப்போ அவருடைய படம் வந்து விறுவிறுப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கோட் படம் எப்பப்பா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போயே ரசிகர்கள் மத்தியில் வந்துருச்சு. டிஏஜிங் ப்ராசஸ்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. படத்துடைய டப்பிங் எல்லாம் முடிச்சு போட்டாங்க. சரி, அடுத்துதான் யாரு கூட தளபதி நடிக்க போறாரு அப்படின்றத சொல்லிருங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணலப்பா, ஓடிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஹெச் வினோத்தோட இயக்கத்தை தான் அடுத்தபடியாக தளபதி விஜய் நடிக்க போறாரு அப்படின்ற தகவல் அரசல் புரசலா வந்துகிட்டு இருந்துச்சு. அஃபிஷியலா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. சரி, அப்படி ஒரு கதையை எப்படிப்பா சூஸ் பண்ணியிருப்பாரு விஜய் அப்படின்னு சொன்னா, அரசியல் மையமா இருக்கக்கூடிய ஒரு கதைக்களமா தான் இந்த திரைப்படம் இருக்க போகுது. அப்ப கண்டிப்பா விஜய் சூஸ் பண்ணிடுவாரு. ஏன்னா இதற்கு அடுத்தபடியா அவர் படமே பண்ண போறது இல்லை, ஒன்லியான அரசியல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அதுவே இன்னும் ரசிகர்களுக்கு வேதனையா தான் இருக்கு. சரி, டைரக்டரே இன்னும் பெருசா கன்ஃபார்மான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வராத இந்த நிலையில இந்த படத்துல ஒரு முக்கியமான நபரை உள்ள தூக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அரசியல் பஸ்ல ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கு. அப்பர்ணா பாலமுரளி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது கிராமத்து சாயல் சப்ஜெக்ட்னா பேசாம நீங்க அப்பர்ணா பாலமுரளியை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ராயன் திரைப்படத்திலையும் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க விஜய் அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தில் இணைய போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னும் இந்த படத்துக்கு பேரே வைக்கல. அதுக்குள்ள ஹீரோயின்லாம் சூஸ் பண்ணிவிட்டாங்க. ஆக்சுவலா ஹீரோயின்னு சொல்ல ஒரு முக்கியமான கேரக்டர்ல அவங்க நடிக்க போறதா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா இந்த படத்துக்கான ஹீரோயினை பாலிவுட்ல தான் கூட்டு வருவாங்க அப்படின்னு நம்புறோம். விஜய் அவர்களை பத்தின நியூஸ் சொன்னா அடுத்ததா ரஜினி அவர்களை பத்தின நியூஸ் சொல்லுமே. இப்போ அவருடைய நடிப்பில் வேட்டையன், கூலி அப்படின்ற 2 படம் உருவாக்கிட்டு இருக்கு இல்லையா. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு படமும் அடுத்தடுத்த ரிலீஸ் ஆக காத்திருக்கு. அதுலேயும் கூலியில் டிஸ்கோ சாங்கு, அதோடைய ஃப்ளேவர் எல்லாமே கிளாஸாக இருக்கு. வேட்டையிலையும் அவருடைய லுக் ரொம்ப மாசா இருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் நீங்கள் படம் எடுத்தாலும் சொல்லுங்க, ஜெயிலர் மாதிரி வராதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நெல்சன் இப்போ பிளடி பகர் அப்படின்ற திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இல்லையா. நம்ம ஏன் அடுத்த படத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு எடுக்கக்கூடாது? சரி, எடுப்பீங்க, என்ன மாதிரி டைட்டில் வைப்பீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம ஜெயிலர் 2 அப்படின்னு வைக்கலாம். ஜெயிலர் 2ன்னு வச்சா எப்படிங்க? ஆல்ரெடி ஜெயிலர் ஒரு சக்ஸஸ் தானே. அப்படி வைக்கலன்னா பரவாயில்ல, ஜெயிலர் 2 ஹுக்கும் அப்படின்னு நம்ம வைக்கலாம். ஏன்னா ஜெயிலர் படத்தில் அந்த ஹுக்கும் அப்படின்ற பாட்டு அவ்வளோ ஹிட்டான ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டை நம்ம அப்படியே டைட்டிலாக வச்சோம்னா டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஒரு புல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும் இல்லையா. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஸ்டோரி எப்படிங்க பில்ட் பண்ணுவீங்க? ஏன்னா அதுலேயே நீங்கள் சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு சொன்னால், எஸ் சொல்கிறதுக்கு என்ன இல்லவா இல்லை, நிறைய கதைகள் இருக்குது. இப்போ ஒரே ஒருத்தர் தான் அழிச்சாங்க. அவர் அழியும் போது என்ன சொல்லிட்டு அழிஞ்சிருப்பாரு? நான் வேணா போயிடலாம், ஆனால் எனக்கு அப்புறம் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு, அந்த நெட்வொர்க்ல என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு தானே வில்லனியா போட்டு தள்ளுவாரு. அப்படி இருக்கும்போது அந்த பெரிய நெட்வொர்க்கால ரஜினிக்கு ஆபத்து வருது, அதை எப்படி இவர் ஃபேஸ் பண்றாரு அப்படின்றத கதையா வச்சிருக்கலாம் இல்லையா. இதுலயும் குறிப்பா வசந்த் ரவி வந்து அவர் கொன்றுவார்ல, அண்ட் அந்த விஷயம் ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேமிலியில இருந்து அவர் எப்படி ஒதுக்கப்படுறாரு அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோரியா எடுத்தா என்ன அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காராம். ஸோ இதுவும் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் ஓகே ஆகிற மாதிரி இருக்கு. அடுத்தபடியாக நம்ம ஹுக்குமை எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக சிவகார்த்திகேயனும் சுதா கோங்கராவும் இணைய போறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு படத்தை கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரிய வந்துருச்சு. ஏன்னா அமரன் திரைப்படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். சுதா கோங்கராவுமே பாலிவுட்ல ஒரு திரைப்படம் பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க நடுவரும் இணைய போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. இன்னும் ஹீரோயின் இல்ல காமெடியன் அதெல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே பேசல அப்படின்னாலும் இந்த ஸ்டோரியோட டிஸ்கஷன் மட்டும் 2 பேருக்கு இடையில போயிருக்கிறதாவும், அண்ட் இந்த திரைப்படம் டெஃபினட்டா ஒரு பயோ எபிக்கா இருக்காது, சிவகார்த்திகேயனுடைய ஃபிளேவர் திரைப்படமா ஒன்று கொடுக்கணும். ஆனால் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் மட்டும் இல்லாம என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த சமுதாயத்தை கொடுக்க முடியுமோ அதையும் சேர்த்து தான் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் சுதா கோங்கரா சைட்ல இருந்து நமக்கு தகவல் வெளியா இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு பிளாஸ்டிங்கான திரைப்படம் வரதுக்காக காத்திருக்கு. யோகி பாபுவை பத்தி சொல்லணும்னா ஒரு நல்ல காமெடியன் மட்டும் கிடையாது, ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி மண்டேலாவா இருக்கட்டும், இல்ல அவருடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன பொம்மை நாயகியா இருக்கட்டும், எல்லாமே அவருக்குன்னு ஒரு திரைப்படமா அமைஞ்சிருந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்தபடியா வினிஷோடைய இயக்கத்தில் ஜோரா கையெழுத்துங்க அப்படின்ற திரைப்படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கவே நல்ல மெஜிஷியன் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. கையில கண்ணாடி என்ன, அப்படியே குச்சி என்ன, அதுக்கப்புறம் ஒரு புறா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறக்கே ஒரு மெஜிஷியன். ஜோரா கை தட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது டெஃபினட்டா இது வந்து மேடையெல்லாம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, அவர் நல்லா கை தட்டுங்க அப்படின்னு. அந்த மாதிரி இவர் டெஃபினட்டா ஒரு மெஜிஷியனாக தான் இந்த திரைப்படத்தில் இருக்க போறாரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எப்போவுமே ஒரு துயரம் இருக்கும், 4 பேரை நம்ம சிரிக்க வச்சோம்னா அந்த சிரிக்க வைக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. உதாரணத்துக்கு சார்லி சாப்ளின் எடுத்துக்கோங்களேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுடைய லைஃப்லையும் நடக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் தழுவி எடுத்திருக்காங்க இந்த ஜோரா கையை தட்டுங்க திரைப்படத்தில். அண்ட் இந்த திரைப்படம்
படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கே விஜய் சேதுபதி ரிலீஸ் பண்ணதுனால இன்னுமே மக்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாயிருச்சு. இந்தியன் படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்தியன் 2 படத்தோடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்ட் 1ஐயும் ரீ-ரிலீஸ் பண்ண போறாங்க ஜூன் மாசம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சை பிளான் பண்ணியிருக்கிறதே பயங்கர கிராண்டா பிளான் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா பிரபாஸ், சிம்பு, அமிதாப் பச்சன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரபலர்கள் இந்த இந்தியன் 2 படத்தோடைய ஆடியோ லான்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கிராண்டா நடக்க போகுது. அண்ட் கமல் அவர்களுடைய தோஸ்தான ரஜினி அவர்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சே பயங்கர கிராண்டா இருக்க போது. இன்னும் பார்ட் 3 வேற பொங்கலுக்கு பொங்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்துல சினிமா அப்டேட்ஸ் நிறைய பார்த்துருப்போம். இதே மாதிரி உங்களை சூப்பரான ஒரு எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன். This is Bye from Vijay Street. Take care.